Welcome to RMS Academy. இன்னொரு டெய்லி நியூஸ் நேவிகேட்டர்ல ஜூன் 14th இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். So these were the list of news that we are going to discuss. The first news பாருங்க, brain eating amoeba. ஸோ கேரளாவில் மான்சூன் அவுட் பிரேக் ஆகக்கூடிய இந்த சினாரியோவில் எல்லா வாட்டர் பாடிஸுமே வந்து ஃபில் ஆகும். ஸோ அங்கே குழந்தைங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறது இந்த மாதிரியான சினாரியோவில் அந்த வாட்டர் பாடிஸ்லேருந்து சில அமீபாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் இன்ஃப்ளமேஷன்ஸை காஸ் பண்ணி நிறைய டெத்ஸை வந்து ஏற்படுத்துதுன்ற மாதிரி நியூஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எப்போல்லாம் மான்சூன்ஸ் வந்து பீரியாடிக்கலி கேரளாவில் ஏற்படுமோ அந்த பாஸ்ட் இயர்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸ் ரிப்போர்ட் ஆகிறது இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்ஸ் அகைன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட் கப்ளிங் அப்படின்ற ஒரு டேர்மை பேஸ் பண்ணி கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் ஆப்ரேட்டர்ன்ற மாதிரியான ஒரு ரோல் வந்து சோல்லி அவங்களுக்கு மட்டும் கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை பத்தி இந்த மார்க்கெட் கப்ளிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் உதாந்தி சித்தா நதி டைகர் ரிசர்வ். இந்த டைகர் ரிசர்வ்ல பாஸ்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் டைகர்ஸ் வந்து இல்லாத சினாரியோல இப்போ ஒரு டைகர் மட்டும் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் சம்மரை விஸ்டாண்ட் பண்ணி அங்க இருக்கிறத வச்சு இதை வந்து இன்னும் கன்சர்வேட்டிவ் பேசிஸ்ல எப்படி வந்து அந்த டைகர் பாப்புலேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைகர் ரிசர்வ்ல இந்த சிக்னிஃபிகண்ட் விஷயத்த வந்து பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹஸ்தியோ அரன் ஃபாரஸ்ட்ல கோல் பிளாக், அதாவது கோல் மைனிங் அப்படின்ற அந்த சினாரியோவை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. கோல் பிளாக் எக்ஸ்டென்ஷன் இந்த ஹஸ்தியோ அரன் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல இருக்கிறதுனால இதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இந்தியா இந்த இயர் IORA வந்து சாரா இருக்காங்க, விச் மீன்ஸ் இந்தியா தான் தேவர் கோயிங் டு கண்டக்ட் இட். ஸோ அந்த சினாரியோவில் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் வந்து இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல இந்தியா எடுக்க முடியும், அண்ட் இது ஆன்கோயிங் வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். அண்ட் ஷிகலா அவுட் பிரேக், இதுவும் வந்து கேரளால ரிப்போர்ட் ஆயிருக்குன்ற மாதிரி நியூஸ்ல இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த அவுட் பிரேக் குளோபலி எந்த அளவுக்கு இருக்கு அண்ட் இதனால ஏற்படக்கூடிய சிக்னிஃபிகண்ட் லாஸ் அண்ட் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கலாம். அண்ட் ட்ராட் அண்ட் ABR which is nothing but ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ட்ராட் எங்கெல்லாம் அதிகமா இன்டென்சிஃபை ஆகுதோ அங்க இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கிறதாகவும், ஸோ அந்த மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ்குள்ள என்டர் ஆகுறதுனால ஸோ ஹியூமன்ஸ்க்குமே வந்து இது ஒரு சேலஞ்சா மாறிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ டிசீஸ் ப்ரிவலன்ஸை வந்து அட்ரஸ் பண்றதுல இந்த மாதிரி சில அடிஷனல் சேலஞ்சஸ் வந்து எமர்ஜ் ஆகுறத வச்சு நம்ம இதுல நியூஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. ஜூனோ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இன் சைனா சர்டைன் ஃபைண்டிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த சினாரியோவில் அந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி பத்தி பார்ப்போம். அண்ட் அது கூடவே இந்தியாவில் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி இருக்கா அப்படின்றத ஜெனரலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அபவுட் நியூட்ரினோஸ். நெக்ஸ்ட் அல்ட்ரா போரஸ் மெட்டீரியல். ஸோ பாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா போரஸ் மெட்டீரியல் சம்பந்தமான ஃபைண்டிங்க்கு நோபல் பிரைஸே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அல்ட்ரா போரஸ் மெட்டீரியல் சம்பந்தமான ரிசர்ச் எந்த அளவுக்கு கரண்ட் சினாரியோல கண்டெம்பரரி சிக்னிஃபிகன்ட் அப்படின்றதையும் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பிரெயின் ஈட்டிங் அமீபா. கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் மட்டுமே 133 இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இது ரிப்போர்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இயர் ஆன் இயர் சின்ஸ் 2024 இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அப்படின்றத நம்ம இதில் மெயினாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பிரெயின் ஈட்டிங் அமீபா இது ஒரு இன்ஃபெக்ஷன். ப்ரிடாமினண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானுலோமேட்டஸ் அமீபிக் என்செஃபாலிட்டிஸ் ஏற்படுத்துது. அண்ட் ஆல்சோ பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ். இந்த ரெண்டு பாதிப்புல ஏற்படுத்துறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா குரோனிக்காவும் மாறி லாஸ் ஆஃப் லைஃபையும் வந்து ஏற்படுத்துன்றதான் இதுல நம்ம மெயினா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எது காஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செஃபாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா லெக்லேரி ஃபவுலேரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் அமீபா காஸ் பண்ணுது. அண்ட் கிரானுலோமேட்டஸ் அமீபிக் என்செஃபாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகாந்தமீபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ லிவிங் அமீபா வந்து காஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி அமீபிக் என்செஃபாலிட்டிஸ் வந்து இப்போ வாட்டர் பாடியில ஸ்விம் பண்ணும்போது நார்மலா அங்க இருக்கக்கூடிய அந்த அமீபா வந்து பாத்தீங்கன்னா த்ரூ நேசல் ரூட் வந்து பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு என்டர் ஆகி அங்க பிரெயின் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் லைஃப் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது யூஸ்வலா கேரளால ஏற்பட்டு இருந்த சினாரியோல இப்போ இந்த பர்டிகுலர் நியூஸ்ல மெயினா கிரானுலோமேட்டஸ் அமீபிக் என்செஃபாலிட்டிஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது யூஸ்வலா ஸ்கின் ஊன்ஸ் மூலமா பாடிக்குள்ள என்டர் ஆகக்கூடியது பார்க்க முடியும். அதே மாதிரி சஸ்பெண்டட் ஏர் டிராப்லெட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட் மூலமா
த்ரூ டஸ்டா இருக்கலாம், எனி அதர் பொல்யூட்டண்டா இருக்கலாம், அண்ட் ஈவன் த்ரூ வாட்டர் மூலமாகவும் இது என்டர் ஆகுது. ஸோ அப்போ இன்னொரு ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுமே பிரெயின்ல நடக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுல கிரானுலோமேட்டஸ் அப்படின்னு சொல்லும்போது கிரானுலோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு விச் இஸ் நத்திங் பட் பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த பேத்தோஜனை சுத்தி நம்மளோட இம்யூன் செல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலை கிரியேட் பண்றது மூலமா வரக்கூடிய கான்சிக்வன்ஸ்ல இது ரொம்ப குரோனிக்கா மாறுது. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் மற்ற டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஸோ யூஸ்வலா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பர்டிகுலர் ஜிஐ பாத்தீங்க அப்படின்னா சம் மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் இதோட பாதிப்புகள் வந்து வெளிப்படையா தெரியறதுக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டு பேசிக் டிஃபரன்ஸோட கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோஎன்செஃபாலிட்டிஸ் வந்து 97% ஆஃப் குளோபல் ஃபேட்டலிட்டி ரேட் வந்து வச்சிருக்கு. பட் இந்த ஜிஐ பொறுத்தளவுக்கு இதுக்கு சர்வைவல் ரேட் வந்து இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம பெட்டரா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம். அப்போ வாட் இஸ் மீன் பை அமீபிக் என்செஃபாலிட்டிஸ், அதாவது ரேர் அண்ட் சீரியஸ் பிரெயின் ப்ராப்ளம். ஸோ யூஸ்வலா பிரெயின் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் தான் வந்து இந்த அமீபிக் என்செஃபாலிட்டிஸ். ஃப்ரீ லிவிங் அமீபா வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல என்டர் ஆகி த்ரூ நேசல் ரூட்டோ எனி அதர் பாத்வேல பிரெயின்க்கு என்டர் ஆகி அங்க இந்த இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்றதுனால ஸோ இது வந்து ஃபேட்டலா கூட முடியலான்ற ஒரு பாயிண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இந்த சினாரியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தட் இஸ் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஒன் ஹெல்த் அப்ரோச். இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச்ல இப்போ ஹியூமனோட ஹெல்த்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஹியூமன் ஹெல்த்துக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கேரியர் பண்றோம். தட் இஸ் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா ஹியூமன் ஹெல்த் கேரை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய சினாரியோல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வெறும் ஹியூமன் சென்ட்ரிக்கா மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது ரெக்டிஃபை பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச்ல நாட் ஓன்லி ஹியூமனோட இன்ட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ இது ரெண்டுமே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், இது மூணுத்தையும் வந்து உள்ளடக்கின ஒரு இன்டகிரேட்டட் ஹெல்த் அப்ரோச் தான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச். அப்போ பெட்டர் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸும் மெயின்டைன் பண்ணும் அண்ட் சுத்தி இருக்கக்கூடிய அனிமல்ஸோட ஹெல்த்துமே வந்து தட் இஸ் வி நீட் டு டேக் கேர். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இது மூலமா வி கேன் ஏபிள் டு பெட்டர் ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் த எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் அப்படின்றதா இந்த அப்ரோச். ஸோ இது ரீசெண்டா எமோஜ் ஆகக்கூடிய அப்ரோச். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி கோயிங் டு பி ஹியூமன் சென்ட்ரிக் அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி மான்சூன் சினாரியோல கேரளா பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜூனாட்டிக் டிசீசஸோட ரிசர்வாயரா, அதாவது இப்போ ஃப்ரூட் பேட்ச் எடுத்துக்கலாம், அதுல நிறைய வைரஸோட ரிசர்வாயர். இப்போ ரீசெண்டா நிபா அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்மே வந்து நியூஸ்ல வரதை பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரி நிறைய வைரஸஸ் வந்து நிறைய ஜூனாட்டிக் டிசீசஸ் வந்து கேரளாவை மையப்படுத்தி நிறைய ரிப்போர்ட் ஆகுறத பார்க்க முடியும். இதுல இருந்து பிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சோல் MCO பிளான் கெட்ஸ் புஷ்பேக் ஃப்ரம் கிரிட் இந்தியா IEX. ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த நியூஸ்ல வந்து மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ரீசெண்டா ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய கிரிட் இந்தியா அவங்க தான் மார்க்கெட் கப்ளிங் ஆபரேட்டர் ரோலை வந்து சோல் மார்க்கெட் கப்ளிங் ஆபரேட்டர் ரோலை கேரியர் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் போன்ற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்காங்க. ஸோ அதுல IEX ஒருத்தங்க. ஸோ இவங்க வந்து அப்போஸ் பண்றாங்கன்ற மாதிரி இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல மெயினா இந்த மார்க்கெட் கப்ளிங்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலா எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் அப்படின்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிளக்சுவேட்டிங் இன் நேச்சர். ஸோ அப்போ பிரைஸ் வந்து ஸ்டேபிளா இருக்காது. அப்போ அந்த ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து மார்க்கெட் வைஸ் ஏற்படுறது. ஸோ இங்க அதை ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த மார்க்கெட் கப்ளிங் இனிஷியேட்டிவ். இட் இஸ் அ மெக்கானிசம் டு டிஸ்கவர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் அக்ராஸ் ஆல் பவர் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிசிட்டி பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதோட ஒரு ரோல் தான் இந்த மார்க்கெட், தட் இஸ் மார்க்கெட் கப்ளிங் ஆபரேட்டர். பட் என்ன இதுல டிஸ்அக்ரி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய மார்க்கெட் கப்ளிங் ஆபரேட்டர் ரோல் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் வந்து இருந்துருந்துச்சு, ரொட்டேஷனல் பேசிஸ்ல வந்து பண்ணக்கூடியதா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வெறும் கிரிட் இந்தியாவுக்கு மட்டும் இது அலோகேட் பண்றது அப்படின்றத இங்க அப்போஸ் பண்றாங்கன்றதுதான் வேணா நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சினாரியோல மார்க்கெட் கப்ளிங் ஆபரேட்டரோட ரோல் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் என்டிட்டி இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங், பையிங் அண்ட் செல்லிங் த பிட்ஸ் ஃப்ரம் ஆல் பவர் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து மேட்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க.
determining the single uniform market clearing price for electricity and also to ensure efficient and transparent price discovery. So இதுதான் அவங்களோட primary role. இப்போ 2025ல சிஆர்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஆன் ரொட்டேஷனல் பேசிஸ்ல வந்து இந்த எம்சிஓ ரோலை வந்து பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடிஷ்னலா கிரிட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் ஆடிட் எம்சிஓவா செயல்படுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இப்போ ரீசெண்டா வந்த டிராஃப்ட் நோட்டிபிகேஷன்ல கிரிட் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா சோல் மார்க்கெட் கப்ளிங் ஆப்ரேட்டரா செயல்பட போறாங்கன்ற மாதிரி சொன்னதுனாலதான் இந்த நியூஸ் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஸோ அப்போ எம்சிஓ பத்தி மேபி பிலிம்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சர்ஸ் பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். Next பாருங்க, State Tigers makes a new home giving struggling Chhattisgarh Reserve hope of revival. ஸோ இது வந்து ஒரு கன்சர்வேஷனுக்கு வழிவகுக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-year-old டைகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரோட உதந்தி சிதா நதி டைகர் ரிசர்வ்ல வேண்டர் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஹார்ட் சம்மருமே வந்து பாத்தீங்கன்னா இது சர்வே பண்ணிருக்கு. அண்ட் இதுக்கோட நேம் பஹலி அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த சினாரியோல இந்த மாதிரி ஒரு டைகரோட பிரசன்ஸ் இந்த பர்டிகுலர் டைகர் ரிசர்வ் எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குன்றதான் நம்ம இதுல பார்க்க போறோம். அப்போ இந்த ஒரு டைகர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கரண்ட்லி பார்க்கும்போது உதந்தி சிதாநதி டைகர் ரிசர்வ்ல 1998ல 18 டைகர்ஸ் இருந்துருந்துச்சு. பட் ஆனா 2023ல அங்க இருக்கக்கூடிய டைகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0வா மாறி இருக்கு. அப்போ 0 ரெசிடென்ட் டைகர்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய இந்த டைகர் ரிசர்வ்ல ஒரு ரிவைவல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் வந்து இப்போ இந்த டைகர்ஸ் கிரியேட் பண்ணிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரோட ராய்ப்பூர் ரீஜன்ல இருக்கு. இந்த உதந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி, அதாவது இந்த டைகர் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1983ல ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அதே மாதிரி சிதா நதி வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து 2009ல தட் இஸ் சிதா நதி வைல்ட் லைஃப் சாங்சுரி 2009ல இந்த உதந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட மர்ஜ் பண்றது மூலமா ஒரு நோட்டிஃபைட் டைகர் ரிசர்வா மாறுது. ஸோ இது இந்த பர்டிகுலர் ஏரியாவை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம ரிமூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி உருவான டைகர் ரிசர்வ் கரண்ட்லி 0 ரெசிடென்ட் டைகர்ஸ் தான் கொண்டு இருக்கு. விச் இஸ் நத்திங் பட் இங்க டைகர்ஸ் வந்து பாஸ் பை ஆகும். பட் ஆனா அந்த ஜோன்ல வந்து மையமா வச்சு டெரிட்டரி மார்க் பண்ணியிருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் பிகேம் அ டிரான்சிட் லேண்ட்ஸ்கேப் ஃபார் டிஸ்போசிங் பிக் கேட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த டைகர் ரிசர்வ்ல வைல்ட் பஃபலோட எண்ணிக்கையும் வந்து டிராஸ்டிக்கா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சத்தீஸ்கரோட ஸ்டேட் அனிமலா இருக்கக்கூடிய இந்த வைல்ட் பஃபலோ இனிஷியலா 80 அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ ஜஸ்ட் 7 ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்லி அதுவும் ரெடியூஸ் ஆகி வெறும் ஒன்லி 1 வைல்ட் பஃபலோ சர்வே ஆகிற அளவுக்கு இங்க பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சினாரியோல இதை ரிவைவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இயர்லியரா இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கான்னு பார்க்கும்போது ஸோ அச்சன் குமார் டைகர் ரிசர்வ்ல இருந்திருக்கு. அங்க ஒரு டைகர்ஸ் ஜும்ரின்னு சொல்லக்கூடிய டைகர்ஸை மட்டும் மையமா வச்சு அந்த டைகர் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு சக்சஸ்ஃபுல் கன்சர்வேஷன் மாடலா வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டா இங்க ரிப்போர்ட் ஆகக்கூடிய டைகரை வச்சு இதை ரிவைவ் பண்ண முடியுமான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இதுல வந்து லுக் இன்டு பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா they were trying for a relocation plan to increase the tiger population in the particular tiger reserve. 1 male 2 female tigers வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருந்து இங்க கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போறதா, டிரான்ஸ்லோகேட் பண்ண போறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அசாம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட 3 ஃபீமேல் வைல்ட் பஃபலோஸுமே வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ஒரு பிளான் வச்சிருக்காங்க டு ரிவைவ் த வைல்ட் பஃபலோ பாப்புலேஷன். அண்ட் இதை அகாமடேட் பண்ற மாதிரியான ஹேபிட்டட்டுமே வந்து ரீஸ்டோர் பண்றாங்க. 500 hectares of grassland being developed and new water bodies created. ஸோ அப்போ ஒரு கன்சர்வேஷன் மாடலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ இங்க நியூஸ்ல நம்ம இதை பாக்குறோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ராஜஸ்தான்ல இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் ஃபார் கோல் பிளாக் எஸ்பெஷலி இன் ஹஸ்தியோ அரண் ஜோன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மெயினா வந்து இங்க பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஹஸ்தியோ அரண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ், இந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஃபாரஸ்ட் பிகாஸ் this forest is highly considered to be an unfragmented forest region. பட் இங்க செயல்படக்கூடிய இந்த கோல் பிளாக்ஸ் வந்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து எமர்ஜ் ஆகுதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் has granted stage 1 forest clearance for the diverting of 1000+ hectares of the ecologically sensitive Hasdeo Aran forest, especially for Kente extension coal block allotted to Rajasthan and to be mined by the Adani group. ஸோ அப்போ ராஜஸ்தானுக்கு அலாட் பண்ணக்கூடிய இந்த ஜோன்ல வந்து அதானி குரூப் மைன் பண்ண போறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் எனி பேக்
ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படல. 2021ல வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இவங்க வந்து அசஸ் பண்ணும்போது இங்க மைனிங் அப்படின்றது ஃபர்தரா கேரி ஓவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தும் இங்க கரண்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இதுக்கு ஸ்டேஜ் 1 ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த இடத்துல ஒரு கன்சர்ன் இந்த நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்போ திஸ் பர்டிகுலர் ஃபாரஸ்ட் zone is considered to be the lungs of the specific zone because of unfragmented and dense rich in forest zones, and also இங்க மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா கோந்த் ஒரான் போன்ற ட்ரைப்ஸ்மே வந்து பிரசண்டா இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ட்ரீ டிரான்ஸ்லொகேஷனுமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி 60 சென்டிமீட்டர் கிர்த் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ரீயை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 சென்டிமீட்டரை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு இந்த இடத்துல எந்த அளவுக்கு கவுண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்திருக்கோ அதை வந்து இங்கே ரீலோகேட் பண்ண போகிறாங்க. காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நியூஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதன் அடிப்படையில் காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் சொல்லும்போது ஒரு நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுறாங்கன்னா நிச்சயமா அங்கே வந்து கண்டிப்பாக அந்த ஈக்குவலண்ட்டுக்கு வந்து வேற ஒரு இடத்துல அந்த ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் எடுக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே பிளான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மைனிங் வந்து 2 ஃபேஸாக கேரியர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 15 இயர்ஸ்க்கு வந்து கேரியர் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் ஹெக்டேர்ஸை வந்து மைன் பண்ணுற போகிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஃபேஸ் 1ல ரீஃபாரஸ்டேஷன் ஆல்சோ பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் 2க்கு போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜோனில் 9th ஷெடியூல்ல இருக்கக்கூடிய தட் இஸ் ஷெடியூல் 1ல இருக்கக்கூடிய 9 ஸ்பீஷஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உயிர் வாழ்றதா சொல்றாங்க, which is very very important we have to note. அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972ல ஷெடியூல் 1, 2, 3, 4ன்ற மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். அதுல 1 அப்படின்ற டாப் டு பாட்டம் சொல்லும்போது டாப் லெவல் இருந்து ஹை லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த ஸ்பீஷஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி 9 ஸ்பீஷஸ் வந்து ஷெடியூல் 1ல இருந்து இங்க இருக்கு, இன்க்ளூடிங் லெப்பர்ட்ஸ், ஸ்லோத் பியர்ட்ஸ் அண்ட் எலிஃபன்ட்ஸ். அண்ட் இந்த ஜோன்ல ஹஸ்தியோ ரிவர், பேங்கோ டேம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் வாட்டர் ஜோன்ஸ். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து 10 கிலோமீட்டர்ல தட் இஸ் லெம்ப்ரோ எலிஃபண்ட் ரிசர்வ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஏர்லியரா இருந்த கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல மைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் இங்க இந்த மாதிரியான கோல் பிளாக் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுதுன்றதான் இந்த நியூஸ்ல வந்து இங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். So next பாருங்க, attacks on vessel with India seafarers likely to feature an IORA meet. So இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 28th meeting of Committee of Senior Officials of IORA வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் இந்த பர்டிகுலர் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட கரண்ட் சேரா இருக்காங்க. ஸோ இந்த சினாரியோல இது எந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் லைக் ஈரான், யுஏஇ, ஏமன், ஓமன், ஸோ இவங்க எல்லாருமே வந்து வெஸ்ட் ஏஷியன் ஜோன்ல பிரசண்டா இருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா யுஏஇ, ஈரான் போன்ற கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ தே வேர் இன்வால்விங் இன் சச் கான்ஃபிளிக்ட். இப்போ யூஎஸ்க்கு பேக்கிங்கா இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் லைக் யுஏஇ அட்டாக்கிங் ஈரான், ஸோ ஈரான் அட்டாக்கிங் த கல்ஃப் நேஷன்ஸ் போது அந்த நேஷன்ஸ் இந்த ஐஓஆர்ல இருக்கிறதுனால இந்தியா ஒரு சேர் பர்சனா இருக்கிறதுனால என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படலாம்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க யூஎஸ் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஒரு டயலாக் பார்ட்னரா இருக்காங்க. டயலாக் பார்ட்னர்னா மெம்பர் கிடையாது, அவங்களுக்கு ஓட்டிங் பவர்லாம் இருக்காது. ஸோ இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எதாவது இஷ்யூஸ் சம்பந்தமா வந்து வெறும் டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ இது அப்சர்வர் டைப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சினாரியோல ரீசெண்டா இந்தியன் சீஃபர் வெசல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் அட்டாக்ஸ் கேரி பண்ணியிருப்பாங்க. அதுல இந்தியன் சில பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கான ஒரு கண்டம்னேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஎஸ் எம்பசிஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சம்மன் பண்ணி அங்கேயுமே வந்து ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த சினாரியோல இந்த ஐஓஆர்ஏ மீட்டிங்ல டெஃபினட்டா இந்தியா என்ன மாதிரியான தட் இஸ் டைரக்ஷன்ஸை கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ திஸ் பர்டிகுலர் ஐஓஆர்ஏவோட அவுட்கம்ஸ் வந்து நம்ம மெயினாக நோட் பண்ணணும். அண்ட் இதுல வெஸ்ட் ஏஷியன் கான்ஃபிளிக்ட் வரக்கூடிய கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா என்ன மாதிரியான கன்சர்ன்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சீஃபேரர்ஸ்க்காக கொடுக்க போறாங்கன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இதுல இந்த சொல்லக்கூடிய சிஎஸ்ஓ, ஸோ இதுதான் வந்து ஐஓஆர்ஏவோட செகண்ட் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடியா இருக்கு. ஸோ அந்த ஹைரார்க்கி நம்ம பார்க்கலாம். அண்ட் ஐஓஆர்ஏவோட சார்ட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா
பொலிட்டிக்கல் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் வந்து முக்கியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் ஸோ இதை தாண்டி ப்ராக்டிக்கலி நிறைய மேரிடைம் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஐஓஆர்ஏ டிஸ்கஷன்ஸ்ல டெஃபினட்டா இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியன் கான்ஃபிளிக்டை மையமா வச்சு டிஸ்கஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் இந்தியா முன் வைக்கிறாங்கன்றத அடுத்து வரக்கூடிய நியூஸ் அப்டேட்ஸ்ல நம்ம மெயினா பார்ப்போம். ஓகே, ஐஓஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம பார்த்தோம்னா 1997 ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. இனிஷியலா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருந்தது. 2013 வந்து வெறும் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் சொல்லிட்டு தன்னோட நேமை இந்த இடத்துல வந்து ரீநேம் பண்றாங்க. இதோட செக்ரட்டேரியட் எபன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்ல விச் வாஸ் இன் மொரிஷியஸ் பிரசன்டா இருக்கு. அண்ட் டிசிஷன் மேக்கிங் பாடியோட ஹைரார்கி பாத்தீங்க அப்படின்னா டாப்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அண்ட் செகண்ட் அவங்க கீழே கமிட்டி ஆஃப் சீனியர் அஃபிஷியல்ஸ். ஸோ இந்த செகண்ட் ஹை லெவல் டிசிஷன் மேக்கிங் பாடியோட மீட்டிங் தான் இப்போ கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அது கீழே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ப ஒர்க்கிங் குரூப்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் குரூப் ஆன் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு, மேரிடைம் செக்யூரிட்டிக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் குரூப்ஸ் வந்து செயல்படுறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஐஓஆர்ஏல அதர் சப்சிடரி பாடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரிம் பிஸ்னஸ் ஃபோரம் அண்ட் இந்தியன் ஓஷன் ரிம் அகாடமிக் குரூப் சொல்லி செயல்பட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது கூடவே இவங்களோட ப்ரியாரிட்டி ஏரியாஸ் என்ன, எதை பத்தின மெயினான விஷயங்கள் வந்து இவங்க இதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேரிடைம் சேஃப்டி செக்யூரிட்டி, ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன், ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ், அகாடமிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன், ப்ளூ எக்கனாமி. ஸோ மெயினா ப்ளூ எக்கனாமி ரீசெண்ட் ப்ளூ எக்கனாமியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால அதுவும் லெட்டர் ஆன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. மெம்பர்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இந்தியன் ஓஷனை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பார்டரிங் லிட்டரல் ஸ்டேட்ஸ் வந்து எல்லாருமே இதுல பெரும்பாலும் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸோ கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், யுஏஇ, ஏமன்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இங்க கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது கூடவே அப்சர்வர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டயலாக் பார்ட்னர்ஸ், தட் இஸ் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், சைனா, யூகே, ஜப்பான் இவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ இதை நம்ம இங்க பார்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்த ஐஓஆர்ஏல இந்தியா சிக்னிஃபிகன்ட் ரோல் இந்த இயர் வந்து பிளே பண்றாங்களான்றத நம்ம இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விருலன் பாக்டீரியம் சொல்லக்கூடிய ஷிகல்லா பத்தி கொடுத்துருக்காங்க. கேரளா ரீசெண்டா கைண்ட் ஆஃப் நியூ அவுட் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிடெக்டட் அப்படின்றது மார்ச்சோட லாஸ்ட்ல வந்து டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ ஜூன்லயுமே வந்து இந்த ரிப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகுதுன்றதா நியூஸ்ல இங்க இருந்துட்டு இருக்கு. 3 டெத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸ்ல இருந்து ஏற்பட்டு இருக்கிறதாவும், அதுல 2 டெத் வந்து அண்டர் 5 ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி, தட் இஸ் இறந்திருக்காங்கன்ற மாதிரி இங்க நியூஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல என்ன கன்சர்ன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஷிகல்லாவை அட்ரஸ் பண்ண முடியாம கரண்ட்லி மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கவுண்டர் பண்ண முடியலன்றதுதான் இங்க ஒரு முக்கியமான கன்சர்ன். ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் அவைலபிலிட்டினால ஈஸியா இந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மல்டிடங்க் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா, அதாவது யூஸ்வலா இந்தியாவில் ஒரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ப்ராப்பரா வித் ப்ராப்பர் பிரிஸ்கிரிப்ஷன் வித் ப்ராப்பர் டாக்டர்ஸ் அட்வைஸ் ஆர் கைட்லைன்ஸ் இங்க மைக்ரோபியல் தட் இஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றது இல்லை. அண்ட் இதுல ரெகுலேஷன்ஸுமே ரொம்ப வீக்கெண்ட் ஆகும், நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதிக அளவுல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் கைட்லைன்ஸ் கன்சியூம் பண்றதுனால அந்த பர்டிகுலர் மைக்ரோப் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா it is generating its own resistance against the particular drug. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுனால தான் என்னதான் வந்து we are consuming ரொம்ப எஃபெக்டிவான ட்ரக்காக இருந்தாலும் மல்டி ட்ரக்கு ரெசிஸ்டன்ஸ் இது தட் இஸ் என்ஷூர் பண்ணி இந்தியாவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சர்னாக வந்து இப்போ எமர்ஜ் ஆயிருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ப்ராப்ளம் தான் டியூபர்குலோசிஸை அட்ரஸ் பண்ணுறதுலையும். இப்போ நான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியோட வேரியன்ஸ் தட் இஸ் ஸ்ட்ரெயின்ஸுமே வந்து இங்கே எமர்ஜ் ஆகி டிபி அட்ரஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சேலஞ்சை வந்து இது ஏற்படுத்திட்டு இருக்கு. ஓகே, ஷிகல்லா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கிராம் நெகட்டிவ் ராட் ஷேப்டு கண்டேஜியஸ் பாக்டீரியம் காசிங் ஷிகலோசிஸ். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டயரியல் டிசீஸ். அதே மாதிரி இதோட நேம் ஷிகலா அப்படின்றது ஜாப்பனீஸ் பாக்டீரியாலஜிஸ்டோட நேம் கியோஷி ஷிகால் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஷிகலா டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய 1897 வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஒரு சிவியரான டிசென்ட்ரி எபிடெமிக்காவே வந்து ஜப்பான்ல ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ இதையும் நம்ம இதுல பார்த்து வச்சுக்கலாம். இந்த ஷிகலோசிஸ் சிம்டம்ஸ் சொல்லும்போது ஃபீவர், அப்டாமினல் கிராம்ஸ், பிளட்டி, டயரியா, டிசென்ட்ரி. ஸோ இதெல்லாமே வந்து காமன் சிம்டம்ஸ். அண்ட் இதுல டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது ஃபீக்கல் டு ஓரல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. மெயினா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கண்டாமினேஷனாலேயோ இல்லை வாட்டர் ஆர் எனி அதர்
த்ரூ ஹேண்ட் தட் இஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடியதுல இருந்து நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த இன்ஃபெக்ஷியஸ் டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ பிகாஸ் 10 to 100 பாக்டீரியாஸே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எனாஃப் டு காஸ் அ இன்ஃபெக்ஷன் ஆர் ஈவன் அவுட் பிரேக். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது டிரான்ஸ்மிஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுலலாம் வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்கலாம் பார்க்கும்போது ஹியூமன்ஸ் அண்ட் ஈவன் பிரைமேட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் ஏப்ஸ் அந்த மாதிரியான மேமல்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். அண்ட் அக்வாட்டிக் பாடிஸில் வந்து ரிவர்ஸ் கோஸ்டல் வாட்டர்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். இப்போ யூஸ்வலாக மான்சூன் டைமில் நிறைய வாட்டர் பாடிஸ்ல இருந்து வந்து இது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அமீபா, இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வைல்ட் அனிமல்ஸ் இது எல்லாமே பிரைமரி ரிசர்வியரா இது டிஸ்ட்ரிபியூட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. குளோபல் பர்டன் பாத்தீங்கன்னா 80 to 165 மில்லியன் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆனுவலி இருக்கிறதாவும் அண்ட் அதுல டெத்துமே வந்து பாத்தீங்கன்னா 6 lakh நியர்லி ஏற்படுறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் சப்சஹாரன் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 5 சில்ட்ரன் வந்து அதிகமா இதுல பாதிக்கப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ சவுத் ஏஷியா இப்போ கரண்ட்லி இன் ஹையஸ்ட் ரிஸ்க் நெக்ஸ்ட் டு சப்சஹாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷிகோலாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அகைன் ஏஜ் 40க்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமா ஸ்டடிலே ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மைல்டு கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி ஹைட்ரேஷன்னால மட்டுமே வந்து நம்ம வி கேன் ஏபிள் டு ரிசால்வ் அப்படின்னு சொல்றாங்க. பட் சிவியர் கேசஸ் வந்து டெஃபினட்டா இட் ரெக்வயர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். பட் ஆனா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கரண்ட்லி இப்போ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜ் ஆனதுனால இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இது காம்ப்ளிகேட்டா மாத்துதுன்றத மெயினா நம்ம இதுல நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ராட்ஸ் கேன் டிரைவ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சாயில் பாக்டீரியா. இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸ் சம்பந்தமான ஒரு நியூஸ் தான். ஸோ இதுல என்னன்னா இட் இஸ் லிங்க்டு வித் ட்ராட் அப்படின்றத மெயினா நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ யார் இந்த ஸ்டடியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான்றத பாத்துக்கோங்க. இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ சாயில் ட்ரை ஆகுது அப்படின்ற பட்சத்துல அது கூடவே the concentration of natural antibiotics in the soil வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ யூஸ்வலா சாயில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நேச்சுரலா மற்ற மைக்ரோப்ஸ் வந்து கில் பண்ணப்படலாம், இல்ல மற்ற மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணப்படலாம். இந்த மாதிரி சினாரியோல அந்த மற்ற மைக்ரோப்ஸ் வந்து அந்த நேச்சுரலி ரிலீஸ்டு சப்ஸ்டன்ஸ்க்கு தட் இஸ் ரெசிஸ்டன்ஸை ஜென்ரேட் பண்றதுனால அதை வந்து இங்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தனக்குத்தானே மற்ற சப்ஸ்டன்ஸ் கிட்ட இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜென்ரேட் பண்ண ABR சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஹியூமன்ஸ் அந்த சம்பந்தமான பாக்டீரியா ஹியூமன்ஸ்க்கு என்டர் ஆகும்போது அதுவும் ஒரு ஹெல்த் கிரைசிஸா வந்து இங்க எமர்ஜ் ஆகுதுன்றதுதான் இந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செவரல் ட்ராட் ப்ரான் கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கிறதுனால பை 2050 இந்தியா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ல நாள் அதிகமா சஃபர் ஆவாங்கன்றதா இந்த நியூஸ்ல கொடுத்திருக்காங்க. So ABR can move from environment to humans via horizontal gene transfer. So which is nothing but horizontal gene transfer is nothing but reproduction மூலமா வரக்கூடிய genetic that is gene transfer process இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடியதான் இந்த horizontal gene transfer by having contact with other microbes. So contaminated agricultural products, bacterial transmission especially through aerosols, பொல்யூட்டட் சாயில், வாட்டர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இது மூலமாகவும் இந்த ABR வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் எஸ்பெஷலி ஆன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை வந்து 2017 நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக WHO அவங்களோட குளோபல் ஆக்ஷன் பிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் த ஹெல்த் செக்டருக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க போகுதுன்னு சொல்லி 2015 வந்து சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்தியா இமீடியட்டா எடுத்த ஸ்டெப் தான் இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுல என்ன மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபார்மா செக்டர்ஸ் தான். பிகாஸ் ஃபார்மா செக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிவ் ஃபார்மக்யூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸை வச்சு தான் ஒரு பர்டிகுலர் ட்ரக்கை வந்து மேக் பண்றாங்க. இந்த காம்பினேஷன்ஸை எஃபெக்டிவா வந்து எக்ஸ்சேஞ்ச் ரீசேஞ்ச் பண்ணும்போது கிரியேட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா இந்த அளவுக்கு வந்து that is resistance இந்த bacterias cause பண்றதுனால it is a huge loss for the that is drug manufacturing sectors in the world. So அப்போ இவங்க they have to enter into a next level of advanced level of effective drug manufacturing அப்படின்றதான் இந்த சினாரியோ இங்க ஏற்படுத்துன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ AI போன்ற நியூ டெக்னாலஜிஸ் வந்ததுனால பெட்டர் API-யோட காம்பினேஷன்ஸை வந்து இந்த AI-யோட உதவி மூலமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மா செக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த தட் இஸ் அன்கண்ட்ரோல்ட் அண்ட் இர்ரேஷனல் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த சேலஞ்ச் இன்னும் அதிகப்படுத்திட்டு தான் இருக்குன்றத இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, ஜூனோ ஹிட்ஸ் த கிரவுண்ட் டு கிராக் நியூட்ரினோ பிசிக்ஸ் மிஸ்ட்ரின்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் ஜியாங்மன் அண்டர்கிரவுண்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி ஜூனோ. ஸோ இவங்க சில அப்சர்வேஷன்ஸ், தட் இஸ் சில முக்கியமான ரிசல்ட்ஸை வந்து இந்த ரிசர்ச்ல இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் 59 days ஆஃப் டேட்டா கலெக்டட் இந்த லேட் 2025. அந்த ரிசல்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல இருந்து நியூட்ரினோஸ் வந்து எமிட் பண்ணப்படுறதுல அந்த நியூட்ரினோஸ் எத்தனை தடவை அவங்களோட ஃபிளேவர்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினாமினா, அந்த ஃபிளேவர்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ஃபினாமினா தான் நியூட்ரினோ ஆசிலேஷன் அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபைண்டிங்ஸ் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நியூட்ரினோ மாஸ் ஆர்டரிங் ப்ராப்ளமை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூட்ரினோட மாஸ் ஆர்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்றத இதை கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் எந்த 3 flavors ஆஃப் த நியூட்ரினோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவியஸ்டா இருக்க போகுது அண்ட் எது லைட்டஸ்டா இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் பிசிக்ஸ்க்கு ஒரு கேட்வே ஆஃப் ரிசர்ச்சா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூஸ்வலா நியூட்ரினோல 3 flavors வந்து இருக்கிறதாவும், அந்த 3 flavors என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியான் நியூட்ரினோ அண்ட் தாவ் நியூட்ரினோ. ஸோ இந்த ஃபிளேவர்ஸ்குள்ள அது வந்து மூவ் ஆன் ஆகிறது தான் வந்து நியூட்ரினோ ஆசிலேஷன். இந்த ஆசிலேஷன்ல இதுல எது வந்து ஹெவி, எது லைட்டரா வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் கேட்வே ஆஃப் ஃபைண்டிங் தான் இந்த நியூஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூஸ்வலா நியூட்ரினோ அப்படின்றது ஒரு மாஸ்லெஸ் ஆன எலமெண்ட் சொல்லலாம். ஸோ இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும் அண்ட் இட் இஸ் சப்அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். இப்போ சன்ல நடக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல, சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில நியூட்ரினோஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு ப்ராப்பர் அப்சர்வேட்டரி மூலமா வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரினோஸை பெட்டரா ஸ்டடி பண்ணி நான் கிடைக்கக்கூடிய ஃபைண்டிங்கை வச்சு இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய அன்சால்வ்டு மிஸ்ட்ரி அண்ட் அன்சால்வ்டு கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியுன்றதான் இந்த ரிசர்ச்சோட ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ நியூட்ரினோ ஆசிலேஷனோட டிஸ்கவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2015ல நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ்ல, எஸ்பெஷலி ஃபார் இண்டிவிஜுவல் தகாக்கி கஜிட்டா அண்ட் ஆர்த்தர் பி மெக்டோனல்ட். ஸோ இது ஜஸ்ட் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போ ஜூனோன்றது இட் இஸ் அ நியூட்ரினோ அப்சர்வேட்டரி லொக்கேட்டட் அண்டர்கிரவுண்ட் இன் ஜியாங்மன், Guangdong province of China. So near the Taishan and Yajiang nuclear power plants. So இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் அப்சர்வேட்டரி. ஸோ இங்க இந்த அப்சர்வேட்டரில இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரினோ சோர்ஸை வச்சும், இந்த தட் இஸ் இந்த ரியாக்டர்ஸ் இருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரினோ சோர்ஸை வச்சும் இந்த அப்சர்வேட்டரி வந்து ரிசர்ச்காக ரன் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சினாரியோல ஜூனோ வந்து பாத்தீங்கன்னா தே யூஸ் மேசிவ் லிக்விட் சின்டிலேட்டர் டிடெக்டர் அமாங் த லார்ஜஸ்ட் கைண்ட் குளோபலி. ஏன்னா நியூட்ரினோட இன்ட்ராக்ஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் டிடெக்டரை வந்து பயன்படுத்துறாங்க. வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரினோ அப்சர்வேட்டரியோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்னு இதுல சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இப்போ இந்தியாவில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கூடிய தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போடி வெஸ்ட் ஹில்ஸ்ல வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பீப்புளோட ஸ்ட்ராங் அப்போசிஷன் அண்ட் பொலிட்டிக்கல் அப்போசிஷன் இருக்கிறதுனாலயுமே வந்து நம்மளால இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் இந்தியா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த பிளான் டைம்ல தான் வந்து குளோபல் லெவலில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ சைனா சக்சஸ்ஃபுல்லா செட்டப் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி நிறைய அப்டேட்ஸ்மே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் அவங்களோட ஓன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரியை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நேம்டு ஹைப்பர் கேமியோ கோண்டே. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஸ்கிப் நியூட்ரினோ அப்சர்வேட்டரின்னு சொல்லி இன்னொரு அப்சர்வேட்டரி இருக்கு அண்டார்டிகால. அண்ட் அதர் குளோபல் நியூட்ரினோ டிடெக்டர்ஸ் பார்க்கும்போது சூப்பர் கேமியோ கண்டே இது ஆல்ரெடி ஜப்பான்ல இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேஷன்ஸ் வந்து நியூட்ரினோ அப்சர்வேட்டரியை பில்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது சம்மந்தமா ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ இந்தியா போன்ற நேஷன்ஸ்ல இந்த அப்சர்வேட்டரியை செட்டப் பண்ண விடாம நிறைய அப்போசிஷன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம ஸ்டாப் ஆயிருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் அப்டேட்ஸ் நம்ம இதுல பார்த்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நானோகிராஃபின் பேவ்ஸ் வே ஃபார் அல்ட்ரா போரஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த நியூஸ்ல நானோகிராஃபின்ஸ் பயன்படுத்துறது மூலமா அல்ட்ரா போரஸ் மெட்டீரியல்ஸை வந்து உருவாக்க முடியுன்றதான் கொடுத்துருக்காங்க. பட் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இது சம்பந்தமா யார் அந்த நோபல் லாரட் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். தட் இஸ் இந்த அல்ட்ரா போரஸ் மெட்டீரியல் சம்பந்தமா கொண்டு வரப்பட்ட அப்டேட்டுக்கு. ஸோ நோபல் லாரட் ஒமர் யாகி. ஸோ இவர் லீட் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா so they developed a new method to build highly porous material using nanographin. So அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் இந்த உமர் யாகி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ he is a Jordanian American chemist who was a co-recipient of 2025 Nobel Prize in Chemistry. So along with Susumu Kitagawa
அண்ட் ரிச்சர்ட் ராம்சன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த அல்ட்ரா போரஸ் மெட்டீரியலுக்கான நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் MOF அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்கு தான் வந்து இந்த நோபல் பிரைஸா வாங்கியிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமா வரக்கூடியதான் டேர்ம் கால்ட் அஸ் ரெட்டிகுலர் கெமிஸ்ட்ரி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம லிகோ பிளாக்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம், இந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. ஸோ இதை பேசிஸாக வச்சு இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய டைனி மாலிக்யூல்ஸை வந்து ஜாயின் பண்றது மூலமா இவங்களால ஒரு லார்ஜ் ஆர்டர்டு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு பிலீவ் பண்றாங்க. இது சம்பந்தமான ஒரு ஸ்டடி தான் இந்த ரெட்டிகுலர் கெமிஸ்ட்ரி சொல்லுது. அண்ட் அதே மாதிரி இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ல மில்லியன்ஸ் ஆஃப் டைனி ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, விச் இஸ் நத்திங் பட் போர்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய போர்ஸை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்ட்ரீம்லி போரஸ் மெட்டீரியலை வந்து உருவாக்க முடியும். இப்போ எப்படி ஸ்பாஞ்ச் செயல்படுதோ அந்த மாதிரி அதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான போரஸ் மெட்டீரியலை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க, ஈவன் அட் த மாலிகுலர் லெவல். ஸோ அப்போ இந்த மாதிரி உருவாக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், இதுல இருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்மளுக்கு வேணா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனால என்ன பெனிஃபிட் கான்டெம்பரரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போரஸ் மெட்டீரியலை பயன்படுத்தி ஹைட்ரஜன், மீத்தேன் போன்ற கேஸை வந்து நம்ம அந்த மெட்டீரியல்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தட் இஸ் பொல்யூஷனுக்கு ரீசனா இருக்கக்கூடிய CO2வை கேப்சர் பண்றதுக்கு அந்த போர்ஸை வந்து பயன்படுத்திக்க முடியும். அண்ட் இப்போ ட்ரை ரீஜன்ஸ்ல வாட்டர் மாலிகூல்ஸை வந்து ஏர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாட்டர் நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி கேட்டலிசிஸ், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ஒரு ஸ்பீட் அப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த மெட்டீரியலை கேட்டலிசிஸா பயன்படுத்திக்க முடியும்னு சொல்றாங்க. அண்ட் பாடியில எங்க எக்ஸாக்டா ட்ரக் வந்து டெலிவர் பண்ணப்படணும், எங்க மெடிசன் டெலிவர் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாகவும் பாத்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ இட் ஹாஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன். ஸோ அதை நோக்கி தான் இங்க இந்த ரிசர்ச் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இன்னியோட கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒன் இஸ் ரிலேட்டட் டு இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் அண்ட் another one is related to the tiger reserve which is named Udanti Sitanadi Tiger Reserve. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. So with this I'm concluding today's news discussion. இது போல another discussion நம்ம சந்திக்கலாம். Thank you.